முழு கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி இன்னைக்கு அதை பண்ணிடலாம். அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து ஷார்ட்ஸில் போட்டுடலான்னு நினச்சேங்க. காலையில் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடியோவும் ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக ரெக்கார்ட் பட்டனை ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். பகுதி வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகவே இல்லை. பேலன்ஸ் இருக்கிறத ரெக்கார்ட் ஆச்சு. வாங்க எப்படி அந்த புளிக்குழம்பு வைக்கிறதுன்னு காட்டுறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளியை பிசைஞ்சு விட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எண்ணெயில் பிரட்டிக்கோங்க. நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் தேங்காய், சின்ன வெங்காயம், வரமிளகா, வரமல்லியை எண்ணெயில் வறுத்து அந்த பேஸ்ட்டையும் அரைச்சி இதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவை 4ஆக கீறி இந்த மாதிரி எண்ணெயில் பிரட்டி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் அதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். இந்த பச்சை கலராக இருக்கிறது என்னதுன்னு பார்க்காதீங்க. வல்லாரையை வந்து துவையல் அரைச்சி அதை சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சி